தெரியும். பேசாத. என்ன ஆச்சு இப்போ? உடம்பு தான் பெருசு, மூளையே கிடையாது. அந்த 81.1 ஐ லவ் யூ பொண்ணு இல்ல மச்சானோட பேரு அட்ரஸ் எல்லாம் கேட்டுச்சா? கொடுத்துட்டான். எனக்கு என்ன தெரியும், நேரம் வீட்டுக்கு வரோன்னு. வீட்டுக்கே மாட்டாளா? வந்தாளா? வந்து அசோக் அவங்க அம்மா கிட்ட எப்படி என்ன சொன்னா? நான் உன்னால தான் 2 மாசம் கர்ப்பம், நீதான் எப்படியாவது என்ன காப்பாத்தி ஆகணும்னு. ஓ சார் யாரு? அப்பாவா? ஹலோ அங்கிள். யாருமா? அசோக். ஓ, இங்க என்ன பண்ற? வெயிட்டர், எனக்கு இதே சூப். இங்க என்ன பண்ற? அம்மா, டாக்டர் கிட்ட போனியே, என்னாச்சு? என்ன டாக்டர்? ரிசல்ட் பாசிட்டிவா? ப்ளீஸ் அசோக். எத்தனை நாள் கன்ஃபார்ம் பண்ணாங்களா? என்னமா ஆச்சு? என்ன செக்கப்? என்ன டாக்டர்? ஒண்ணு இல்ல. கவலைப்படாத, என்ன ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணு இல்லங்கற? எவ்வளவு பெரிய விஷயம். என்னடி டேபிள் கடியில எட்டி வச்சிக்கற? அங்கிள் கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்றியா? அசோக், அங்கிள் தப்பா எடுத்துக்க மாட்டாருமா. நீங்க தப்பா எடுத்துப்பீங்களா? வாட்ஸ் கோயிங் ஆன் மா? அசோக், சாரி, ஐ அம் ரியலி சாரி. பரவாயில்ல அங்கிள், பரவாயில்ல. பயந்துட்டியா? உங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். அது எங்க அப்பா இல்ல, பின்ன என் அம்மாவோட 2வது புருஷன். அப்பா? அவர் டெல்லியில இருக்காரு, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அப்போ நீ? I'm sorry. நான் வரேன். அசோக், நான் என்ன பண்றது? எதை பத்தி? டாக்டர் 2 மாசம்னு சொல்லிட்டாரு. சியா. சியா அங்கிள். பாய். பாய். வணக்கம் தம்பி. வணக்கம்மா. வணக்கம். என்ன தம்பி சௌக்கியமா? காஃபி கொண்டாறேன். இல்லம்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். தம்பி, அதெல்லாம் கொண்டு வாங்க இங்கே. உங்க மக மல்லிகாவுக்கு கல்யாணம் பேசுறேன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு தான் இதெல்லாம். நம்ம தங்கச்சிக்கு சொல்லியாப்பா? நம்ம மல்லிகை பாப்பாவுக்கு நல்ல இடம் பார்த்துட்டாங்க, நாளைக்கு வராங்க பொண்ணு பார்க்க. பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்காமா. ஏன்பா தங்கச்சிக்கு தான் சொல்லியா நீ? இதெல்லாம் என்ன? இல்ல ராஜா, நீயும் ஒரு தாப்ப நானும் ஒரு தாப்பேன். ராஜா, கல்யாணங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம். நானும் 3 பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கேன், அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். அதுக்காக மல்லிகாப்போட கல்யாணத்தை சாதாரண பண்ண முடியுமா? அவ கல்யாணத்தை ஓஹோன்னு பண்ணணும், அதுதான் என்னுடைய இஷ்டம். லஞ்சமா கொடுக்குறீங்களா? தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போக சொல்லுங்க. தம்பி, இதெல்லாம் எடுத்துட்டு போ. ராஜா, நீ கூட இதெல்லாம் கொண்டு போ. நீ தங்கம் தம்பி, நல்லா இரு. வரேன். அப்பா, அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பெரிய இடத்துல சில பேரை தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த தைரியத்துல எது வேணாலும் செய்வாரு. என் வீட்லயே அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்காரு, நான் யாருப்பா பயப்படணும்? விஸ்வநாத் சார் வந்துருவார்ல? கண்டிப்பா வந்துருவாரு. தம்பி, நாங்க பெண் பார்க்கத்தான் வந்திருக்கோம். இருந்தாலும் பெண்ணோட அப்பா கூட இருக்கிறது அவசியம் இல்லையா? நிச்சயமா வந்துருவாரு. நீங்க சாப்பிடுங்க.
அசோக் அவங்க எதுவும் தப்பா ஏமா ஏமா இப்படி பண்றாரு? வந்துருவாரு. எப்ப எல்லாரும் காரி துப்பிட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா வந்து 2 மணி நேரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் எனக்கு எப்படியும் மாப்பிள பிடிக்கல, கதை வழியா எட்டி பார்த்துட்டேன். நீ வாய மூடி. சரி நீ போ, அவங்களோட பேசிட்டு இரு. ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. இதுக்கு மேல என்ன தப்பா நினைக்காது. இவங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு அவரை வீட்டுல காணோம். மா, இந்த மாதிரி ஒரு ஆளை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? தம்பி, நாங்க ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி தான். இருந்தாலும் எங்களுக்கு குறுகிய மனப்பான்மை கிடையாது. எங்களுக்கு முதல் சம்சாரமா 2வது சம்சாரமா அக்கறை இல்லை. ஆனா அது சம்சாரமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். பொண்ணை பார்க்க வர சொல்லிட்டு அப்பாவே வரலன்னா இது அவர் தாலி கட்டின குடும்பமான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. பாரு தம்பி, பொண்டாட்டிக்கும் அப்பாட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என் சட்டை பிடிக்காது தம்பி, உங்க அப்பா சட்டை எப்படி? உங்க அம்மா கழுத்துல தாலி கட்டினாரான்னு கேளு. நாங்க வர்றோம். அப்பாவை கொஞ்சம் பார்க்கணும். கூப்பிடுறீங்களா? என் கூட கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க. இல்ல இப்ப வாங்க. நான் சொல்றதை கேளு. நீங்க சொல்றதை கேட்டுதான் பொண்ணு பார்க்க வந்தாங்க. வந்து கண்ணா அப்படி நான் பேசிட்டு போறாங்க. இனிமையாவது நான் சொல்றது கேளுங்க. என் கூட வாங்க. வந்து எங்க அம்மா கழுத்துல தாலியை கட்டுங்க. இல்ல வாங்க, வந்து என் கண்ணெதிரில் தாலியை கட்டுங்க. அதுக்கப்புறம் எவனாவது ஏதாவது பேசட்டும், பாத்துக்கிறேன். அப்பா வாங்க. ஏய், மேல கைய வைக்காத. வாங்க. ஏன் 4 பேர் இருக்காங்கன்னு பயப்படுறீங்களா? ஊருக்கு தெரியற மாதிரி புள்ளைய பெத்துக்கிட்டீங்கல்ல, 4 பேருக்கு தெரியற மாதிரி தாலியை கட்டினா தப்பு இல்ல. வாங்க. இவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல உங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயப்படுறீங்களா? அவங்க கிட்ட நாம என்ன கேட்கவா? ராஜம்மா, உங்க புள்ளைய நான் கூட்டிட்டு போறேன். வாங்க. மணிக்கு திடீர்னு அதான் வர முடியல. எனக்கு